வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செக்குடு போர்ஷன் போட்டு நம்ம அதில் மேங்கோ டிசைன் அண்ட் ஒன்றில் வந்து ரவுண்ட் டிசைன் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து அதாவது ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் லைன் போட்டு முடிச்சுட்டேன். 2 ஜரி லைன், ஒரு பீட் லைன், ஒரு ஸ்டோன் செயின் அந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த செக்குடு போர்ஷன்ஸ்க்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக பீட் தான் வைக்க போகிறோம், சுகர் பீட் தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஆல்ரெடி நம்ம நிறைய சுகர் பீட்ஸ் வச்சு லைன் பார்த்துருப்போம். பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை மட்டும் நான் காட்டுவேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன லைன், அதாவது எந்த சைடுக்கு லைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். எப்படி நம்ம 2 சைடும் போட தான் வேணும். ஸோ அதனால் 2 சைடும் லைன் நம்ம போட தான் போகிறோம். ஸோ வந்து சுகர் பீட்ஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரு ஒரு சைடுனால் அந்த சைடு ஃபுல்லாக போட்டுட்டு தான் அடுத்த சைடு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக போட போகிறோம். ஆல்ரெடி எப்பயும் போல் தான் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து 2 தான் வைக்கணும், 3 வைக்கவே கூடாது. அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து இதில் ஜரிக்கு மேலே போடுறதுனால நம்மளுக்கு ஊசி உள்ளே இறக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பீடு நீடில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வர்றதுக்கு இன்னொரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைன் தான் நான் போட போகிறேன். அது போடுறதுல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பீடை நம்ம க்ராஸ் பண்ணி வர்றோம் அப்படின்னா 2 பீடுக்கு சென்ட்ரலையும் வரலாம். பட் அந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த 2 பீடுக்கும் கேப் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு பீடுக்குள்ளே நம்ம அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனை எப்பயும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சென்டர் ஆகிடும். அந்த பீடு வந்து 2 லைனுக்கும் சென்டர் ஆகிடும், அதாவது ஜாயின் ஆன மாதிரி ஆகிடும். ஒன்ஸ் அகெயின் நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் இன்னொரு பாக்ஸில். நல்லா பாருங்கள். இப்போ வந்து அந்த த்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த பீடு சென்டரில் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணாமல் அதுக்கு உள்ள த்ரெட்டை விட்டு அதுக்குள்ளே ஒரு செயினை நம்ம போட்டுடணும். இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் லாக் ஆகிடும். நீங்களே உருவும் போது அந்த பீட் கிட்ட மாட்டிக்கும், உருவுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அது சென்டர் பாயிண்ட் ஆகிடும். ஒரு பீடை சுற்றியும் 4 பீடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். மேபி எல்லோரும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இதை நான் சொல்லியிருக்கேன். சேம் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். சேம் இந்த ஜாயினிங்க்கு ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக. ஸோ முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸும் நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் சென்ட்ரு பாயிண்டில் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுருவோம். இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம இந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸுக்கு வச்சுருக்கிறேன். அது எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டோன்ஸை வந்து பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வந்து அதை மெஷர் பண்ணணும், எந்த இடத்துல ஈவனாக எல்லா ஸ்டோன்ஸும் வந்து ஈவனாக வைக்கிற மாதிரிக்கு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். சேம் வந்து இந்த சென்டரில் இருந்து கொஞ்சம் அந்த திலகம் ஷேப் மட்டும் மேலே இருக்க மாதிரிக்கு பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கீழே ஒர்க் வந்து கேப் கொஞ்சம் கம்மியாகவும் மேலே கொஞ்சம் அதிகமாக வேணும். சேம் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடுறேன், இந்த ட்ரேசிங் பவுடருடைய இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஸ்டோன் ஒர்க். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நான் அந்த லைன் போட்டிருக்கேன். பட் இந்த ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ட்ரேஸ் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம், டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் இல்லையா, அந்த இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை மட்டும் இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது. ஒரு 2 பாக்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு தான் காட்டுவேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எப்பயும் போல் நம்ம ஸ்டோன்ஸை சுற்றி அந்த நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் தான் வைக்க போகிறோம். எப்பயும் போல் 2 பீடாக வச்சுக்கலாம். பட் இதில் வந்து ரொம்ப சுகர் பீட்ஸ், அதாவது நம்ம வைக்கும்போது திலகம் ஸ்டோன்ஸை ரொம்ப ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது சுகர் பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப் விட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோன் நல்லாவே தெரியும். இல்லை நம்ம ஸ்டோன்ஸ் வந்து அதோட சைஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது.
ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது, அந்த மேங்கோ ஷேப் ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பீட் லைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இது வந்து நம்ம அந்த பீடில் வச்சு பார்த்துட்டு அது எத்தனை செயின்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 14 ஸ்டோன்ஸ் இருக்குது திலகம் ஷேப்புக்கு. அது ஒரு 3 கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து அதை நம்ம அட்டாச் பண்ணியும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக வருதா அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரன்னிங் ஸ்டோன் செயின்லேயே வந்துட்டு வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம், அதுவும் ஓகே தான். பட் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். சேம் டைம் வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணும்போதே நம்ம இது வந்து மேங்கோவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த அதாவது ஃபஸ்ட்டு வைக்க போகிற ஸ்டோனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத அந்த கீழே இறக்குனதுக்கு கீழே அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மேங்கோ ஃபில் மாதிரி ஆயிரும். நல்லா பாருங்கள். மறுபடியும் லைட்டாக வந்து கீழே இறக்கியிருக்கேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த திலகம் ஷேப்புக்கு ஒரு பீடு எக்ஸ்ட்ரா தான் வைப்போம். பட் இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன் பாருங்கள். அந்த இறக்குனது தான் நம்மளுக்கு வந்து மேங்கோ ஷேப் அழகாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பீடு ஒன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவை வைப்போம் நெக்ஸ்ட் லைனில். பட் அதுக்கு முன்னாடியே ஸ்டோன் செயின்லேயே இந்த மேங்கோ ஃபில் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். லாஸ்ட்டு வரைக்கும் இதை போட்டு முடித்தாதான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த இது லைட்டாக உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்லேருந்து லைட்டாக விலகி வந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் செயின் மட்டும். ஸோ அந்த விலகி வந்தது தான் நம்மளுக்கு மேங்கோ ஷேப்பாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஃபில் கொடுக்காம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்காம கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பீட் லைனையும் அப்படியே நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் செயின்லேயே. லைட்டாக விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் சுகர் பீட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மறுபடியும் 2 வச்சு நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்துக்கலாம். 3 வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை, அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவே வந்து நம்மளுக்கு அந்த மேங்கோ ஷேப் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜர்தோசி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜர்தோசி தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம அந்த திலகம் ஷேப் திலகம்ங்கிற மேங்கோ ஷேப் வர்றதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மேங்கோ ஷேப் வரணுங்கிறதுக்காகவே நம்ம லைட்டாக ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா. சேம் பாருங்கள், இந்த ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். சேம் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக நம்ம அடுத்து வந்து ஜர்தோசி அடுத்து ஒரு லைன் வரும். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பீடுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடணும். ஜர்தோசி வைக்கிற டியூட்டோரியல் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறது. கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டேர்னிங் பாயிண்ட் இது வரும்போது லைட்டாக மேங்கோ மாதிரி வளைச்சி இது நம்ம கையிலே கொண்டு வந்துடலாம், நம்மளுக்கு பழகிடும். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஈவனாக வரணுன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணாமல் ஈவனாக கொண்டு வர முடியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போடும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஜர்தோசிக்கு எப்பயுமே நாட் போடும்போது அதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை நான் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் ஸ்டோன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சுற்றி நான் பீட் லைன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம க்ளூ வச்சு ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு, அதாவது இப்போ நான் க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் செயின் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விலகி போகாது, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸ்டோன் செயினோட அளவு நம்ம வந்து சீக்கிரமாக மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதை சுற்றி வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம இந்த திலகம் அதாவது மேங்கோ ஷேப் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மேங்கோ ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் சொன்ன மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எல்லோ கலர், அதாவது இந்த சாரியோட கலரில் வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். த்ரெட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். அவுட்லைன் வந்து
நம்ம செயின் ஸ்டிச்சிலேயே கொடுப்போம் இல்லையா, சேம் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ ஷேப் கொண்டுட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஜர்தோசிங்கும் போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்மளுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. செயின் ஸ்டிச்சஸ் எப்பயும் போல தான் நம்ம ஃபுல்லாக அந்த மேங்கோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்ஸ்லேயும் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஸ்கொயர்ஸ்லேயும் முடிச்சுட்டு மேங்கோ ஷேப் இருக்கிற ஸ்கொயர்ஸ்லேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டேன் பாருங்கள், அந்த ஸ்கொயரில் அந்த மேங்கோவில் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜரி இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா எடுப்பாக தெரியல. ஸோ இந்த ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் லைன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு த்ரெட்டில் வந்துட்டு நம்ம எப்பயும் வைப்போம் இல்லையா, அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு 2 ஸ்டோன் விட்டுட்டு நம்ம கொடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுவே நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஸ்டோன் செயினில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ஒன்றா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பீட் லைன் கொடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ பீட் லைன் கொடுத்துக்கலாம். பீட் லைன் கொடுக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கொடுங்க. 3 கொடுக்கறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதோடைய கிளாத்தோடைய வெரைட்டியை பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும். நல்ல கிளாத்தாக இருந்து கெட்டியான கிளாத்தாக இருந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு, பீட் லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீட் லைனை சுற்றியும் நம்ம அவுட்லைன், அதாவது எல்லோ த்ரெட்டில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதை சுற்றியும் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ வந்து அதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு தான் எல்லோ கலரில் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் கொடுக்க போகிறோம். அது கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக நம்ம அந்த பீடோட ஒட்டி வர்ற மாதிரி தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பீடை ஒட்டியே நீங்கள் கை கொண்டு போனீங்கன்னாவே போதும், அது கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சேம் அதே தான் செயின் ஸ்டிச் தான் நம்ம இதில் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி துலிப் நீடில் யூஸ் பண்ணாமல் இந்த நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த 4 கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு பீட்ஸ் வைக்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 4 பீடும் நம்பர் 0 பீடும் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 4 பீடு இது வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது 4 கார்னர்ஸ்லேயே வைக்கணும். ஸோ அது அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை முடியும். சேம் டைம் வந்து இந்த லைனில் வந்துட்டு அந்த த்ரெட்டுக்கு உள்ளே எடுக்கணும், அந்த த்ரெட்டுக்கு வெளியே எடுத்துடக்கூடாது. உள்ளே எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஜாயின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரெட் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த த்ரெட்டுக்கு வெளியே எடுப்போன்னு எடுக்காதீங்க, த்ரெட்டுக்கு உள்ளேருந்து அந்த பீட் சைட்லேருந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முடிச்சாச்சு, நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், கரெக்டாக அந்த பீடில் என்னை ஒட்டி அந்த எல்லோ கலர் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேருந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக அந்த ஜாயின்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு லுக் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ரவுண்டு ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சுற்றி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரேஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய பேக் சைடில் இருந்து தான் நான் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் போட்டதுக்கப்புறம் இல்லாமல் தனியாக ஒரு கிளாத்தில் போட்டுட்டு எடுங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு அவுட்லைன். ஸோ அதில் வந்துட்டு லைட்டாக அதை டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சோன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் அதை நான் அப்படியே டார்க் பண்ணிக்கிறேன். இந்த டார்க்னஸ் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியாது உங்களுக்கு, பட் கிளாத்தில் பண்ணிடாதீங்க, லைட்டாக அந்த த்ரெட்டு மேலேயே பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம எப்பயும் ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரேசிங் பேப்பர் இப்படி மேலே வச்சோன்னா அந்த மேங்கோ ஷேப் நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேங்கோ ஷேப் இல்லை ஏதாவது ஒரு டிசைன் போட்டோன்னா அதனுடைய ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மெட்டீரியலே ஃபில் பண்ணுறோம், அதனுடைய ஷேப் நம்மளுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த மேங்கோ டிசைன்ஸ் போட்டேன். சேம் வந்து ஒரு ரஃப்பாக வந்து போட்டுட்டு அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃப்டர் கூட வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி லைன் போட்டு அதிலேருந்து தான் எடுத்து கட் பண்ணி நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வச்சு ட்ரேசிங் பேப்பரே டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அதை ப்ளவுஸில் வந்து அப்படியே வந்துட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அதாவது ட்ரேஸ் மீன்ஸ் நம்ம அப்படியே நம்ம பண்ணுவோம் இல்லையா, ட்ரேசிங் பவுடர் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன்.
ஃபுல்லாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு முடிச்சிட்டேன். ஃபுல் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னும் கூட நீங்கள் வந்து பெரிய ஸ்டோன்ஸ், அந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸ், அந்த திலகம் ஸ்டோன்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரிக்கு வரும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு கொடுத்த டிசைன்ஸ் இதுதான். சேம் டைம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக. இது வந்து ஆல்ரெடி வந்து பழைய மாடல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மேங்கோ வந்து நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து கஸ்டமர்ஸோட சாய்ஸ் தான் இந்த டிசைன். பட் வந்து இது என்னோட சாய்ஸாக இருந்தால் எந்த மாதிரி வந்து டிசைன் நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஜரி மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த குட்டி ஜரியாக இருந்தாலும் சரி, இந்த பெருசாக இருந்தாலும் சரி, இந்த சின்னதில் வந்துட்டு பெருசை விட கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து சின்னதை வந்து பீட்லேயே 2 லைன் கொடுத்து அதை பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு, இந்த பெரிய பார்டர் இருக்குது இல்லையா, அது வந்து வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹைலைட் ஸ்டோன்ஸு, த்ரெட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி செக்குடு போர்ஷன் வேணும்னா செக்குடு போர்ஷன், இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம கொடுத்துருக்கலாம். சேம் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வச்சு அட்டாச் பண்ணும்போது. பட் இந்த ஸ்கொயரில் இருக்கிற மாதிரிக்கு நம்ம பீட்ஸு ஃபுல் ஹெவி ஒர்க் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பட் என்னோடய சாய்ஸ் அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.